தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. மலேசிய சாதனை புத்தகத்தில் தடம் பதித்த திருக்குறள் முழக்கம். பேரா தஞ்சுங் ரம்புத்தான் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் வரலாற்று சிறப்புமிக்க சாதனை முயற்சி ஒன்றை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. உலக பொதுமறையான 1330 திருக்குறள்களையும் ஒப்புவித்து மாணவர்கள் மலேசிய சாதனைகள் புத்தகத்தில் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தடம் பதித்து அசாத்தினர். மலேசியாவின் 8 மாநிலங்களைச் சேர்ந்த 1462 பங்கேற்பாளர்களை ஒரே தளத்தில் ஒன்றிணைத்து திருக்குறளை ஒப்புவித்து இந்த அரிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதில் 156 தமிழ் பள்ளிகள், 120 தேசிய வகை இடைநிலை பள்ளிகள், 85 தேசிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று திருக்குறளை ஒப்புவித்தனர். தொய்வின்றி நடைபெற்ற இந்நிகழ்வில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பேராதரவு வழங்கினர். இந்த அமோக ஆதரவு தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மீது நம் சமூகம் கொண்டுள்ள ஒற்றுமையும் அர்ப்பணிப்பையும் எல்லையற்ற அன்பையும் உண்மையாகவே பிரதிபலிக்கிறது என்று தஞ்சுங் ரம்புத்தான் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் செல்வராஜ் செல்வம் கூறினார். நான் செல்வராஜ் செல்வம், தஞ்சை ரம்புத்தான் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேசிய அளவில் திருக்குறளை மையப்படுத்தி நம்ம ஒப்புவித்தல் நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று செஞ்சுருந்தோம். இது முழுக்க படைப்பு நிகழ்ச்சி தான், மாணவருடைய படைப்பு நிகழ்ச்சி. இது மட்டும் அல்லாது இந்த நிகழ்ச்சின்னு பார்த்தீங்க நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழை மற்றவர்களுக்கு, அதாவது பிற இனத்தவர்களுக்கும் தமிழ் பள்ளியில் கற்காத இந்திய மாணவர்களுக்கும் தமிழின் சிறப்பை கொண்டு சேர்ப்பது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 1368 மாணவர்களில் 56 மாணவர்கள் எஸ்கே ஸ்கூல்லேருந்து எஸ்ஜேகேடி ஸ்கூலுக்கு மாறி இருக்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போட்ட உழைப்பு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏறக்குறைய 6 மாத காலங்கள். அந்த வகையில் மாநில அரசாங்கமும் மாநில கல்வி இலாக்காவும் அது மட்டும் இல்லாது குமத்திரியன் பண்டிகை மலேசியா இவங்க அனைவரும் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பும் ஆதரவின் அடிப்படையில் இன்றைய இந்த சாதனையை நம் தமிழ் மொழியில் தமிழ் நமது அடையாளம் என்ற தலைப்பில் மலேசிய சாதனை புத்தகத்தில் தமிழ் எழுத்தில் பதிவு செய்துள்ளோம் என்ற பெருமை எங்களுக்கு சேர்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இது நம்மளுடைய மட்டும் இல்லாமல் முழுக்க 86 இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் இந்த நிகழ்ச்சி நாங்கள் செய்தது தேசிய அளவில் ஒரு சாதனை படைத்தது. எங்களுக்கும் எங்கள் தமிழுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளித்தது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி எதிர்கால சந்ததியினர் திருக்குறளின் அழியா வாழ்வியல் நெறிகளை போற்றி வளர்க்கவும், நம் நாட்டின் பல்லின கலாச்சார நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தவும் ஒரு பெரும் தூண்டுகோலாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்கிறார் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் விக்னேஸ்வரன் ஐயப்பன். அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன் ஐயப்பன், தஞ்சை ரம்புத்தான் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் உதவி தலைவர். அது மட்டுமின்றி தேசிய திருக்குறள் படைப்பு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக்குழு தலைவர். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பார்ட்டிசிபெண்ட்ஸ் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 1400 மாணவர்களுக்கும் மேற்பட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க. அது மட்டுமின்றி இன்றைய நாட்கள் படி பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. அண்ட் தென் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட சமுதாயம் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் என்ற ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த திருக்குறள் கற்றுக்கிற மூலிமா பார்த்திங்கன்னா அவங்க பல நெறிகளை கற்றுக்கலாம், பல ஒழுக்கங்களை பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம். அவ்வேளையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்கிறப்ப இதுக்கான ஒரு ஒத்துழைப்பை இந்த பெற்றோர்கள் தரப்பை நாங்கள் பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அடைந்தோம். அது மட்டுமின்றி பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் செய்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் முன் உதவி செய்வோம் என்று நிதி உதவியும் பார்த்திங்கன்னா பல வகையில் எங்களுக்கு உதவியும் செஞ்சுருந்தாங்க. அது எங்களுக்கு பல வகையில் பார்த்திங்கன்னா ஊக்கமும் அடைஞ்சு ஒரு 6 மாதம் உழைப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பலன் அடைஞ்சிருக்கு. விச் இஸ் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பை தஞ்சை ரம்புத்தான் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம். இந்த நிகழ்ச்சி ஏன் நம்ம நேஷனல் லெவலில் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் 7 நெகிரிலேருந்து, அதாவது ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேரா, பினேங், கேல், ஜேபி, மலாக்கா, கெடா, இது அண்ட் தென் கிளாந்தான், இது போன்ற மாநிலங்களின் ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா பங்கெடுத்துருந்தாங்க. இது எங்களுக்கு பெரும் ஒரு வெற்றி கூட நாங்கள் சொல்லலாம். ஏன்னா எங்களோட நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய லெவல் போகிறதுக்கு இந்த பங்கேற்பு ரொம்ப உதவியாகவும் இருந்துச்சு. இப்பெருமை மிக்க சாதனைக்காக உழைத்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் இந்த நிகழ்வில் சிறப்பு வருகையளித்த
பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசனின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட அவரின் சிறப்பு அதிகாரி முத்துசாமி வெற்றிகளும் உரிய அங்கீகாரங்களும் உலக அளவில் கிடைக்க மனதார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். வணக்கம். இன்று தஞ்சாவூர் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தேசிய திருக்குறள் ஒப்புவித்தல் மனன போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 8 மாநிலத்திலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டது மிகப்பெரிய சிறப்பு. இதனால் தமிழ் என்பதால் தமிழ் மாணவர்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு இன்று மாணவர்கள் ஒப்புவித்த திருக்குறளும் அவர்களால் முடியும் என்பதை தேசிய சாதனை புத்தகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதுதான் முதலில் திருக்குறள் ஒப்புவித்தல் என்ற நிகழ்ச்சி தேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதற்கு இன்று முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் முயற்சியினை நான் பெரிதாக மாண்புமிகு டத்தோ சிவனேசன் சார்பில் பெரிதாக பாராட்டுகின்றோம். இம்மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஐயா மாண்புமிகு டத்தோ சிவனேசன் அவர்கள் எப்போதுமே ஆதரவு கொண்டிருப்பார். இந்நிகழ்ச்சிக்கும் வற்றாத ஆதரவை கொடுத்து மானியத்தையும் கொடுத்து உதவி செய்துள்ளார். முன்னாள் மாணவர் சங்கம் என்பது தமிழ் பள்ளிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே ஐயா அவர்களின் வேண்டுகோள். தமிழ் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பெற்றோராட்சி சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம் இருக்கும். ஆனால் தமிழுக்கு ஒட்டுமொத்தமாக சேவை செய்ய வேண்டியது இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் பொறுப்பு. இவர்கள் தான் இடைநிலை பள்ளியிலும் தமிழ் வளர வேண்டும் என்பதை முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியில் இது முதல் முயற்சி. இந்த திருக்குறள் மனன போட்டியினை தேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற வைத்ததற்கு மாநில அரசாங்கத்தின் சார்பிலும் ஐயா மாண்புமிகு டத்தோ சிவனேசன் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மேலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசன் அவர்கள் 20,000 ரிங்கிட் வழங்கியுள்ளதாக முத்துசாமி மேலும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி. நான் மங்களம்பூந்திலிருந்து வரேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் திருக்குறள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய திருக்குறள், புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை. ஒத்த உணர்ச்சியே நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகதாரிணி தயாளன். என் வயது 12. நான் எஸ்ஜேகேடி சென்ட் ஃபிலோமினா கான்வென்ட் தமிழ் பள்ளியிலிருந்து வருகிறேன். நான் இந்த திருக்குறள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. அரண் எனப்பட்டதை இழ்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்ப தில்லாயும் நன்று. அரண் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது இழ்வாழ்க்கை ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குறை இல்லாமல் பேசினால் மிகவும் நன்மை. நன்றி. என் பெயர் தாரணி முனியாண்டி. நான் முதல் முறையாக திருக்குறள் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். என்னுடைய திருக்குறள், சாயலும் நானும் கைமாற நோயும் பசலையும் தந்து காமா நோயும் பசலை நிறத்தையும் எனக்கு கைமாற கொடுத்துவிட்டு என் சாயலையும் நாணத்தையும் அவர் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார். நன்றி. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.